வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு எனக்கு தோணுனது தான். அதுக்கு முன்னாடி இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் அலையன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஜஃபால் கஃபீத் அப்படிங்கிற ஒரு மலை தான் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இது பல வருஷத்துக்கு முன்னாடி போனது. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, முற்பகல் செயின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நம்ம பல இடங்களில் தடுமாறி விழுந்துகிட்டே இருப்போம், இல்லை நம்மளை ஒருத்தங்க தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்துகிட்டே வருவோம். ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக இருக்கோ இல்லையோ தெரியாது. பட் கடவுள்கிட்ட அதெல்லாம் கடவுள் ஞாபகம் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நம்ம எப்போ தான் ரொம்ப எழ முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கோமோ, அப்போ கடவுள் நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு மனசுக்குள்ளே இருக்கும், நம்மளால் எழவே முடியாது அப்படின்னு. ஆனால் கடவுள் அந்த இடத்துல ஒரு எதிர்பார்க்காத விதத்தில் நம்மளை டக்குன்னு ஒரு செகண்டில் தூக்கி விட்டுருவாங்க. மேபி நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த கிடைக்கிறது, இல்லை நம்மளுக்கு ஏதோ கடவுள் நமக்கு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆகும். ஆனால் கடவுள் எப்போவுமே நம்ம கீழே விடவே மாட்டாங்க, நம்ம டக்குன்னு எழுப்பி விட்டுருவாங்க. சில விஷயங்கள் தாமதம் ஆகலாம், பட் நமக்கானது நமக்கு கிடைக்கிற டைமில் கரெக்டாக கிடைக்கும். நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கும், நிறைய பேக் வாய்ஸஸ் இருக்கும். ஸோ எதையும் கேர் பண்ணாமல் உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு பாதையை மட்டும் நோக்கி தொடருங்க. அதுக்கான ஒரு வழி கடவுள் கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு நிறைய இடத்துல கடவுள் என்னை தூக்கி விட்டுருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பிலீவ் பண்ணுறேன். உங்களை மட்டும் நம்புங்க, அது போதும். அதுவே உங்களை தூக்கி விட்டுரும்.